அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க மெமரியில் நிறைய பாதிப்பு வருது. ஒரு சில வார்த்தைகளும் அவங்களோட ஐடென்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கே மறந்து போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஆக்டராக பார்த்தா அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இறந்ததுக்கு சமம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஆனால் இது எதுவுமே உலகத்துக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்க மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பித்தாங்க, திருப்பி நடிக்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சர்வே பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2013 செகண்ட் டைம் திருப்பி அதே மாதிரி அவங்களுக்கு அது நடக்குது. மறுபடியும் அதே மாதிரி ஒரு சர்ஜரி நடக்குது. அதே பெயினும் அதே பயமும் அவங்களுக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வி டோன்ட் நோ அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதாவது அடுத்த தடவை இப்படி ஏதாவது நடந்ததுன்னா என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அந்த டெனாரஸ்ன்ற கேரக்டர் எப்படி ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துச்சோ அதே மாதிரி எமிலியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்தாங்க. பிரெயின் இன்ஜுரியில் சர்வே பண்ண அப்புறம் இவங்க சேம் யூ அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எமிலியா கிளார்க் ஒரு ஃப்ளாலஸ் குயின் இல்லை, அவங்க ரொம்ப பயப்படுற ஒரு செல்ஃப் டவுட் உள்ள ஒரு ஹியூமன் தான். ஆனால் அவங்களோட கதை நமக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். சக்ஸஸ்னால் நம்ம மேலே படுற ஒரு ஸ்பாட்லைட்ஸோ இல்லை நமக்கு கிடைக்கிற அவார்ட்ஸோ அது மட்டும் இல்லை. சக்ஸஸ்னால் நம்ம எவ்வளோ தடவை விழுந்தாலும் திரும்பி எந்திரிச்சு நிற்கிறோம்ல, அதுதான். எமிலியா கிளார்க் ஒரு குயினெல்லாம் தாண்டி அவங்க ஒரு சர்வைவர்.